உலகத் தமிழர் வரலாற்றில் துயரம் தோய்ந்த ஒரு நிகழ்ச்சி உண்டென்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் 1,00,000க்கு மேற்பட்ட தமிழர்கள் பதைக்க படுகொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான். மே 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் சிங்கள இராணுவம் வெறித்தனமாக தமிழர்களை படுகொலை செய்தது. பெண்கள், குழந்தைகள் என்று யாரையும் விட்டு வைக்கவில்லை. மரண ஓலம் எங்கும் கேட்டது. இந்த நாளை நெஞ்சத்திலே நிறுத்தி என்றைக்கும் மறவாமல் இருக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமையாகும். முள்ளிவாய்க்கால் நினைவு நம்முடைய நெஞ்சங்களில் எரிமலையாக கொதிக்க வேண்டும், சினத்தீயாக பற்றி எரிய வேண்டும். இந்த படுகொலைக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ராஜபக்சேயா இருந்தாலும் அவருடைய கும்பலை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களையெல்லாம் சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னாலே நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கும் வரை ஓய்வதில்லை என்ற சூளுரையை இந்த நாளில் உலகத் தமிழர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் மட்டுமே நம்முடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஓரளவு பரிகாரம் செய்ய முடியும். இன்னமும் இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் முகாம்களில் உணவோ உடையோ மருந்தோ இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு சாவின் விளிம்பில் இருக்கும் நம்முடைய சகோதர மக்களுக்கு உதவ வேண்டியது நம்முடைய கடமை. அவர்கள் வாழ்வில் விடிவு ஏற்படாதா என ஏங்கி கிடக்கும் அந்த மக்களுக்கு விடிவை அளிக்க வேண்டியது உலகத் தமிழ் மக்களின் நீங்காத கடமையாகும். உலகத் தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்று அந்த மக்களின் துயரை துடைப்பதிலும் அவர்களுக்கு புனர்வாழ்வு கிடைக்க செய்வதிலும் நம்மால் ஆன அத்தனையும் செய்ய வேண்டும். நம்முடைய தமிழர் வரலாற்றில் நிகழ்ந்துள்ள இந்த பெரும் கொடுமையை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த கொடுமைகளிலிருந்து நம்முடைய மக்களை மீட்டே தீர வேண்டும் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையிலே முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை கொண்டாடும் உலகத் தமிழர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இதுதான். ஒன்றுபட்டு நிற்போம், ஒன்றுபட்டு போராடுவோம், வெற்றி பெறுவோம். வணக்கம்.